பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆண்டிப்பனூர் என்னும் கிராமத்தில் இயற்கை அழகு நிறைந்த ஜவ்வாது மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது பாப்பாத்தியம்மன் திருக்கோயில். கோயில் என்றால் இங்கு அழகிய கட்டுமானம், கோபுரம் என்று எதுவும் கிடையாது. ஒரு மரமே விரிந்து பறந்து கோயிலாக மாறி இருக்கிறது. இங்கு கோயிலை கட்ட முயன்றாலும் அது முடிவதில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். கோயில், மண்டபம், கோபுரங்கள் ஆகியன எழுப்ப அந்த அம்மன் விரும்பவில்லை என்று கூறுகின்றனர். தொப்புள் கொடி மரமானது, பனிக்குடநீர் குளமானது. இங்கு இந்த கோயில் உருவாக ஒரு வரலாற்றை கூறுகின்றனர் இக்கிராம மக்கள். ஒரு பிராமண பெண் பழங்குடியின இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் பெண் வீட்டார் ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டை விட்டு துரத்துகின்றனர். இதனால் அவர்கள் கணவன் மனைவியாக தனித்து வசித்து வந்திருக்கின்றனர். பின்பு அப்பெண் கர்ப்பமாகிறாள். ஒரு தாயாக மாறியவுடன் தன் பிறந்த வீட்டின் ஞாபகம் வருகிறது. ஆனால் கணவன் அங்கு அழைத்து செல்ல மறுக்கிறார். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் அப்பெண் ஒரு நாள் இரவோடு இரவாக வீட்டை விட்டு தனியாக பிறந்த வீட்டை நோக்கி செல்கிறாள். மலையின் அடிவாரத்தில் செல்லும் பொழுது திடீரென பிரசவ வலி ஏற்படுகிறது. அங்கேயே ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைதான் இந்த பாப்பாத்தி அம்மன் எனவும், பனிக்குடம் உடைந்து சென்ற நீர்தான் இங்கு தீர்த்த குளமாக மாறியது என்றும், தொப்புள் கொடி அறுக்க பனை ஓலை பயன்படுத்தியதாகவும், இன்றும் அப்பனை மரம் இங்கு உள்ளது. அறுத்தெறிந்த தொப்புள் கொடி பல கிளைகளாக மாறி இந்த அம்மனுக்கு நிழல் தந்ததாகவும் கூறுகின்றனர். இந்த சக்தி நிறைந்த பாப்பாத்தியம்மன் கோயிலில்தான் ஒரு அதிசய தீர்த்த குளம் இருக்கிறது. இது மனிதர்களால் உணர்ந்து கொள்ளப்படாத மர்மமாக உள்ளது. இக்குளம் வெறும் 5 அடி ஆழம்தான். ஆனால் இக்குளத்தில் தண்ணீர் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்று இன்றளவும் யாருக்கும் தெரியாத நிலை உள்ளது. இதை ஆராய வந்தவர்களுக்கு தீங்கு நேர்ந்ததாக கிராம மக்கள் கூறுகின்றனர். மேலும் இக்குளத்தில் எக்காலத்திலும் தண்ணீர் வற்றவே வற்றாதாம். சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிராமங்களில் கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்தாலும் இக்குளத்தில் மட்டும் எப்போதும் தண்ணீர் வற்றுவதே இல்லையாம். அப்படி தண்ணீர் வற்றினால் இக்கிராமத்திற்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த தீர்த்த குளத்தின் சிறப்பு என்னவென்றால், கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மனிடம் வேண்டியதை மனதில் நினைத்து கொண்டு ஒரு வாழைப்பழத்தை 3ஆக பிரித்து அந்த தீர்த்த குளத்தில் விடுகின்றனர். அந்த வாழைப்பழ துண்டுகள் உடனடியாக மேலே வந்தால் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறுமாம். மாறாக தாமதமாக மேலே வந்தால் தாங்கள் நினைத்ததும் தாமதமாகத்தான் நிறைவேறுமாம். ஒருவேளை வாழைப்பழ துண்டுகள் மேலே வராமல் உள்ளே சென்று விட்டால் நினைத்த காரியம் நிறைவேறாது என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இக்குளத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்கள் தாங்கள் வளர்க்கும் மாடுகள் கன்று ஈன்றவுடன் முதலில் கறந்த பாலை இக்குளத்தில் ஊற்றுகின்றனர். அப்படி ஊற்றினால் மடியில் பால் அதிகமாக சுரக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு ஏதேனும் உடலில் கட்டி இருந்தால் இக்குளத்தில் முழு வெள்ளத்தை விடுகின்றனர். அந்த வெள்ளம் எப்படி மெல்ல மெல்ல குளத்தில் கரைகிறதோ அவ்வாறே அக்கட்டியும் கரையும் என்பது ஐதீகம். வெள்ளம் கரைந்து விடுவதன் வழியே பல நோய்கள் தீர்ந்து விடுவதாகவும் சொல்கிறார்கள். திருமண வரம், குழந்தை வரம், உடல்நல குறைவு, கால்நடைகளுக்கு பிரச்சனை போன்ற பல வேண்டுதல்களுக்காக இக்கோயிலுக்கு பக்தர்கள் வருகின்றனர். அவர்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறினால் பல்வேறு நேர்த்தி கடன்களையும் செலுத்த பக்தர்கள் வருகின்றனர். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தால் கோயிலாக இருக்கும் மரக்கிளைகளில் தாலியை கட்டுகின்றனர். குழந்தை வரம் கேட்டு நிறைவேறியவர்கள் ஆண் குழந்தை பிறந்தால் மணியையும், பெண் குழந்தையாக பிறந்தால் தொட்டிலையும் கட்டுகின்றனர். மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய் நொடி தீர்ந்தால் மண்ணால் செய்யப்பட்ட மனித சிலையையும் மாட்டின் சிலையையும் கோயிலுக்கு நேர்த்தி கடன்களாக செலுத்துகின்றனர். இக்கோயிலில் குடியிருக்கும் பாப்பாத்தியம்மன் சைவம் என்பதால் ஆடு, கோழி என்று எதுவும் பலியிடுவதில்லை. பொரியும் வேர்க்கடலையும் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகின்றனர்.
இக்கோயிலில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. வருடத்திற்கு ஒருமுறை ஆடி 18 அன்று மாபெரும் திருவிழா ஒன்று இக்கிராம மக்களால் கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலை பற்றி இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் கேட்போம். வணக்கம், என் பேர் அஜித். இந்த அம்மா பிறந்த இடம் இதுதான். எப்படின்னாக்கா, இந்த அம்மா அந்த காலத்தில் நிற மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வனத்து பக்கமாக வந்தது. வனத்து பக்கமாக வரும்போது பிரசவலி தாளாத இந்த அம்மா இந்த பனைமரத்தடியிலேருந்து உக்காந்தாங்க. இங்கே அப்போ உக்காரும் போது பிரசவலி தாளாத இங்கே அவங்களுக்கு குழந்தை பிரசவம் ஆகிடுது. அப்போ இந்த உப்புல் கொடியாக இருக்க அவங்ககிட்ட கத்தி கிடையாது. அப்போ இந்த பனைமர ஓலை தான் கத்தியாக பயன்படுத்தி உப்புல் கொடி அறுத்தாங்க. இந்த இடத்துல இந்த கொடி பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மரமும் கொடியாகவே வளரும். இந்த இடத்துல கொடியாக வளர்ந்து இது ஒரு கூடாரம் மாதிரி அமைஞ்சிடும். இங்கே கீழே இந்த மடி உடஞ்சது தான் இந்த ஜோனை உருவானது. இது 7 அடி ஃபீட்டு. இது வெட்டினதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துலேயே உருவானது. அப்படி இது மழை காலத்துலலாம் தண்ணி ஊற்று கம்மியாக தான் வரும். வெயில் காலத்தில் மட்டும்தான் இங்கே ஊற்று அதிகமாக வரும். இந்த குழந்தைக்கு பால் இல்லாதவங்க, மாடு முதல்ல கன்று போட்டால் பால் எடுத்து இங்கே ஊற்றுறேன்னு வேண்டிப்பாங்க. நிறைய பேர் இந்த மணி கட்டுறேன்னு வேண்டுதல் நிறைய வைப்பாங்க. இங்கே இது இந்த சாமிக்கு பலியெல்லாம் கிடையாது. இது ஐயர் சாமி. இங்கே பொரி வெண்பொங்கல் மட்டும்தான் இங்கே அம்மனுக்கு படைப்பாங்க. இங்கே அசைவம் கிடையாது. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். இங்கே முதல்ல குழந்தை வராத இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டியில் யானை கட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தாலி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே தோஷமோ எதுனா ஒன்று இருந்தால் கூட இங்கே தாலி கவர் கட்டினாக்கா அவங்களுக்கு தோஷம் நீங்கி 3 மாதன்றதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இன்னைக்கு அப்படி குழந்தை பிறந்துச்சுனாக்கா இங்கே இடைக்கு காசு போகிறது உண்டு. இல்லை அவங்களால முடியலனாக்கா பழமோ இல்லை வெள்ளமோ வச்சு அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு இங்கே போடுவாங்க கண்டிப்பாக. வணக்கம். ஆண்டியப்பனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் கிராமம். இங்கே ஜவ்வாதி மலை அடிவாரத்தில் பாப்பாத்தியம்மன் இருக்குது. 1000 வருஷத்துக்கு மேலாகும். ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில். அப்பா பூசாரியாக இருந்தாங்க. அப்போ இருந்தே நான் குழந்தையா இருக்கும்போதே இந்த கோயிலாண்ட இருக்கிறேன். 20 வருஷம் ஆகி குழந்தையே இல்லை அப்படின்றவங்க கூட இங்கே தொட்டில் கட்டினா உடனே குழந்தை பிறக்கும். கல்யாணமே ஆகலை, 30 வயசு 35 வயசு அப்படின்றவங்க தாலி கயிறு கொண்டாந்து இங்கே வேரில் அம்மன் வேரில் கட்டினாக்கா உடனே கல்யாணம் ஆகும். சாமிக்கு இதான் செய்யணும்னு இல்லை, நிறைவேறினா எது வேணாலும் செய்யலாம். மணி கட்டலாம், அம்மனுக்கு உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை செய்யலாம். அப்புறம் நம்ம நினச்சது நிறைவேறுமா ஏறாதா அப்படின்றதுக்கு அம்மன் குளம் இருக்குது இங்கே பக்கத்தில். அந்த குளத்துல பழத்தை புட்டு 3 துண்டா விட்டாக்கா நம்ம நினச்சது நிறைவேறும்னா உடனே பழம் வரும். கொஞ்சம் நிதானமாக நடக்கும் அப்படின்னாக்கா புட்டு வரும். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம நினச்சது நிறைவேறாது அப்படின்னா எதுவுமே வராது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க ஜனங்க. மதுரை, சென்னை, பெங்களூர், மைசூர், நிறைய பேருக்கு இது குலதெய்வம். இந்த அம்மன்கிட்ட நான் நினச்சது நிறைவேறல அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். வாங்க எல்லாரும் அம்மன் தரிசனத்தை பாருங்க. அம்மன் இது இருங்க. நன்றி. நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் பாலஜங்கமண்ணையில் என்ற குக்கிராமத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த குலதெய்வம் இது குலதெய்வத்தின் பேர் பாப்பாத்தி அம்மாள். சுமார் நாங்கள் 60 ஆண்டு காலமாக இந்த கோயிலுக்கு போகிறோம். எங்கள் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தினுடைய அம்சம் என்னன்னா, எங்கள் மூதாதையர்கள் பிறந்த பொண்ணை சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து குலதெய்வத்தை கும்பிடுவோம். அதுக்கு பிறந்த பொண்ணுங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து காலங்காலமாக எங்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் அந்த மாதிரி தான் ஒன்றை முதல்ல கும்பிட்டுட்டு தான் அடுத்தது எங்கள் பெருமாளையும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் வணங்குறது எங்களுடைய குலவழக்கம். இந்த குலவழக்கத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாப்பாத்தி அம்மா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம் மாதிரி சின்ன குளம் இருக்கும். அந்த குளத்தில் வாழைப்பழத்தை போட்டு நம்ம என்ன எண்ணி வேண்டுறோமோ அந்த நிகழ்ச்சி நடக்கும். குழந்தை பாக்கியம், வீடு மனை பாக்கியங்களை எதை அந்த குளத்தில் அந்த தெப்ப குளத்தில் அந்த சுனையில் அந்த வாழைப்பழத்தை போட்டோம்னா அந்த நல்ல காரியங்கள் நடக்குதுங்கிற ஐதீகம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆண்டியப்பனூர்ன்ற குக்கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த கோயில் பிரதானமாக கலாச்சார ரீதியாக பழங்கரும் காலமாக இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பல்வேறு மக்கள் இந்த பகுதி திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் போன்ற பகுதிகளில் நிறைய மக்கள் அது மட்டும் இல்லை, அருகாமையில் இருக்கிற கர்நாடகா மாநிலம், ஆந்திரா மாநிலம் போன்ற பகுதியிலிருந்தும் இங்கே வருவாங்க.
தொட்டில் கட்டுற பழக்கம் ஒன்று உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டுவாங்க. அந்த தொட்டில் கட்டுற பழக்கத்தில் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது, அந்த வரங்கள் இந்த பாப்பாத்தி அம்மா மூலியமாக கிடைக்குதுங்கிறதையும் ஒரு ஐதீக உண்மை. அதனாலேயே பல்வேறு மாநிலம், பல்வேறு மொழி பேசுகிற மக்கள், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, வித்தியாசம் பார்க்காத எல்லா சமூக மக்களும் ஒன்று கூடுற ஒரு இடமாகவும் இந்த ஆலயத்தின் சிறப்பு நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த அம்மனுக்கு இருக்குதுங்கிறது தான் ஐதீக உண்மை. இந்த கோயிலில் மேல்கூரை இருக்காது. மேல்கூரை இல்லாமையே கலசங்கள் அப்படியே நேரடியாக சூரிய ஒளியினுடைய பார்வை. அது மட்டும் இல்லை, அந்த மேல்கூரை இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்க இயற்கை வளம் மிக்க அந்த மரங்கள் தான். அந்த மரங்கள் மட்டும்தான் அந்த கோயிலுடைய மேற்கூரை மாதிரி இருக்கும். இது காலந்தொட்டு இப்படி தான் இருக்குது. இந்த கோயிலினுடைய கிளைகள் எங்கே இருந்தாலும் அந்த அரச மரம், அந்த ஆலமரத்தின் நிழலும் அந்த மரங்களுக்கு முன்னாடி தான் அந்த கோயில் இருக்குதுங்கிறது தான் ஒரு ஐதீக உண்மை. இதனால இந்த பாப்பாத்தி அம்மையாவுக்கு ஒரு சிறப்பு ஆகாயத்தையும் காற்றையும் நீர் இயற்கை தன்மையோடு இருக்கிற ஒரு தெய்வீக அம்சம் இந்த கோயிலுக்கு இருக்குதுங்கிறது தான் ஐதீக உண்மை.